மீடியாவும் சரி, இந்த சேனல்ஸும் சரி, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரிஸ், பெரிய மேட்ச், இதை விட பெரிய போட்டி கிடையாது, இதெல்லாம் சொல்றாங்க, ஹைப் கொடுக்குறாங்க. ஹைப் நிறைய இருக்கலாம், பட் கிரிக்கெட்னு எடுத்தா இந்தியா எங்கேயோ இருக்காங்க, பாகிஸ்தான் கீழே இருக்காங்க. டாஸ் தான் இதுல மேன் ஆஃப் த மேட்சா இருக்குமான்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா டாஸ் வின் பண்ற டீம் நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல வந்து ஒரு 30 ரன் 32 ரன் கூட இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு விக்கெட்டுக்கு மேல உடலன்னா ஐ திங்க் நல்ல சான்ஸ் இருக்கு. குல்தீப் யாதவ் பிரேத்தம்னா அவரு விளையாட வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அக்சர் ஒரு பேட்டிங்காக நீங்க வச்சுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி என் மனசுல எழுந்தது. எனக்கு தெரிஞ்சு யசஸ்வி அண்ட் குல்தீப் இன்ஸ்டெட் ஆஃப் சிவம் துபே அக்சர் ஆடணும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு பிளேயர் இருக்காருங்க, இந்த பச்சைகளை பார்த்தாலே, பச்சை சட்டை பார்த்தாலே நாடி நரம்பெல்லாம் அப்படியே புடைச்சிட்டு வர ஆளு யாருன்னா விராட் கோலி. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். as usual நம்ம கெஸ்ட் பிரேத்தம் இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கேன், ஏன்னா பெரிய மேட்ச் இந்தியா பாகிஸ்தான். நீங்க ஒன்னே ஒண்ணு நான் ஸ்ட்ரைட்டாவே ஆனஸ்டா சொல்லிடுறேன் பிரேத்தம், மீடியாவும் சரி, இந்த சேனல்ஸும் சரி, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரிஸ், பெரிய மேட்ச், இதை விட பெரிய போட்டி கிடையாது, இதெல்லாம் சொல்றாங்க, ஹைப் கொடுக்குறாங்க. நம்ம யூடியூப் சேனல்ல பிரேத்தம் நம்ம எப்போதுமே கிரிக்கெட் ப்ராப்பர் கிரிக்கெட் அனாலிசிஸ் பண்ணுவோம். நீங்க பியூர்லி கிரிக்கெட்னு எடுத்தீங்கன்னா ஏங்க இது பெரிய கான்டெஸ்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க. இதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா பாகிஸ்தான் என்னங்க ஆடினாங்க கிரிக்கெட் யுஎஸ்ஏக்கு எதிரா, பேட்டிங்கே சுத்தமா இல்ல, சட்டில இருந்துதான் அகப்பையில வரும், அது கிடையவே கிடையாது. ஃபீல்டிங் பண்ண வராது, எப்போதுமே பண்ண வராது. மறுபக்கம் போலிங் எப்படி போடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒரு பாகிஸ்தான் டீம். மறுபக்கம் கன் பேட்டிங், இந்தியா செம்ம ஸ்ட்ராங் பேட்டிங். அதை தவிர போலிங்கும் மேன் டு மேன் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ இன்ஃபார்ம் இந்த மாதிரி இந்தியன் டீம் எனக்கு தெரிஞ்ச கம்பேரிசனே இல்லை. ஹைப் நிறைய இருக்கலாம், பட் கிரிக்கெட்னு எடுத்தா இந்தியா எங்கேயோ இருக்காங்க, பாகிஸ்தான் கீழே இருக்காங்க. இதாங்க ஒரு மறக்க முடியாத உண்மை. கரெக்டா இல்லையா பிரதம்? நான் இதை மறுக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு ஃபேக்டர் நான் என்ன சொல்றேன்னா, கரெக்ட், டிவி சேனல்ஸ் எல்லாம் ஹைப் பண்ணி மதர் ஆஃப் பேட்டில், ஃபாதர் ஆஃப் பேட்டில் எல்லாம் சொல்றாங்க. ஒரே ஒரு ஃபேக்டர் எங்கன்னா, இது வந்து ஐபிஎல் மாதிரி பட்டா பிச்சு கிடையாது பத்ரி. 200 220 அடிக்கிறியா, நான் அடிக்கிறேன் திரும்ப, அந்த மாதிரி பிச்சு கிடையாது. இல்ல நல்லா அலையுது பந்து, கண்ணாமணன் இன்டிசைசிவ் பவுன்ஸ் இருக்கு, ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு. சோ அந்த ஒரு ஃபேக்டருக்காக தான் நான் சொல்றேன், டாஸ் தான் இதுல மேன் ஆஃப் த மேட்சா இருக்குமான்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா டாஸ் வின் பண்ற டீம் நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. நானும் இதெல்லாம் சொல்லிவிட்டேன், கரெக்ட், ஓகே. பட் இருந்தாலும் இந்த டாஸ்ன்றது நிஜமாவே எனக்கு கொஞ்சம் வயிற்றுல புளிய கறக்குதுங்க லிட்டரலி. ஏன்னா அந்த டாஸ் ஜெயிக்கிற டீம் தான் வந்து மேட்சையே ஜெயிக்கிறாங்க. அதுவும் இந்த விக்கெட் எப்படி இருக்குது, மத்தியானம் பயங்கரமா ஓரளவுக்கு பெட்டர் ஆயிடுது. பட் இந்த பாகிஸ்தானி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க எப்படி போடுவாங்கன்னு அப்படி தெரியாது, நம்ம சொல்றோம். ஆனா திடீர்னு டாஸை தோத்துவிட்டு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனுங்கன்னா பயங்கரமா ஒரு மாதிரி சீம் ஆகுது. அந்த அவங்க வேற எல்லாம் ஹாரிஸ் ராஃபும் சரி, ஒரு ஷைன் அஃப்ரீதியும் சரி, முகமது அமீர் வேற எடுத்துட்டு வந்திருக்காங்க, நசீம் ஷா, எல்லாமே 140 மேல போடுவானுங்க. அந்த ஒரு லென்த்ல இருந்து பகில் பயங்கரமா ஆடிது. அதாவது பால் மேல பற்றுமேங்கிற ஒரு பயம் வேற இருக்கு. சோ நீங்க சொல்ற மாதிரி ஐ திங்க் டாஸ் டெஃபினட்டா ஒரு எக்ஸ் ஃபேக்டர் தான். மேன் ஆஃப் த மேட்ச் டாஸ் தான் அப்படின்ட்டு இல்ல. ஏன்னா 10:30 மணி ஸ்டார்ட் பத்ரி. சோ ஏர்லி மார்னிங் மாய்ஸ்சர் இருக்கு, பிட்ச் தானாவே வந்து அந்த அன்பிரடிக்டபிள் பவுன்ஸ் இருக்கு, ஸ்விங் அண்ட் சீம், பியூட்டிஃபுல் டெஸ்ட் மேட்ச் பிட்ச் இது. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் டெஸ்ட் மேட்ச் பிட்ச், ரொம்ப நல்லா இருக்கும் டெஸ்ட் மேட்ச் இதுல பாக்குறதுக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச டாஸ் ரொம்ப முக்கியம். ஆனா டாஸ் நம்ம கையில இல்ல, நம்ம ஸ்கில் லெவல் மேலதான் இது பண்ணி ஆகணும். நம்ம டாஸ் எல்லாம் சொன்னா கூட எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் இந்தியா கிட்ட அவங்க கிட்ட அந்த சரக்கு இருக்கு. டாஸ் தோத்தா கூட ஒரு டீசன்ட் ஸ்கோர் ஆடுறதுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ரொம்ப க்ரூஷியல். அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ், அங்கதான் 6 ஓவர்ஸ் போது மேட்சப் பத்தி பேசிடுவோம். விராட் கோலி ரோஹித் தான் ஓபன் பண்ணுவாரா, இல்ல மேபி சரி யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு எக்ஸ் ஃபேக்டர் நம்ம அடி அப்படிங்கிற மாதிரி. மேபி விராட் நம்பர் 3 டாக்டிக்கலி ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி எடுத்தாலும் டாப் ஆர்டர் ஒரு ரோஹித் சர்மா, விராட் கோலி, யசஸ்வி, ரிஷப் பண்ட், இவங்க அகெயின்ஸ்ட் த பாகிஸ்தானி ஃபாஸ்ட் பவுலர்ஸ். மறுபக்கம் நான் சொன்ன மாதிரி இந்த 4 ஃபாஸ்ட் பவுலருக்கு சும்மா நல்ல ஜிங்கு போடுவாங்க இந்த குதிரைங்க. சோ அவங்களும் அகெயின்ஸ்ட் இது ஒரு சம மேட்சப்ல பிரேத்தம். இதை யாரு ஜெயிக்கிறாங்களோ ப்ராப்ளம் மேட்ச்லயும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் 6-7 ஓவர்ஸ், எஸ்பெஷலி இந்த ஹார்டு குக்கபுரா பால் ஒரு மாதிரி சீமாது மேலுங்கிழும் போது அந்த மாதிரி கொஞ்சம் டெஸ்டிங்கா இருக்கு. இந்த ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கல் அப்ரோச், ஒரு ப்ராப்பர் அப்ரோச் ஏர்லி ஆன் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா ஓல்ட் பால்ல நம்ம பேட்ஸ்மேன் பிரிச்சிருவாங்கன்னு தோணுது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரொம்ப குரூஷியல் அகைன்ஸ்ட் திஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல வந்து ஒரு 30 ரன் 32 ரன் கூட இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு விக்கெட்டுக்கு மேல உடலன்னா
ஐ திங்க் நல்ல நல்ல சான்ஸ் இருக்கு. அப்படி இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு குவாலிட்டி இருக்கு அதுக்கப்புறம் மேக்கப் பண்றதுக்கு. பட் ஐ திங்க் நாளைக்கு எஸ்பெஷலி நம்ம சிவம் துபே எல்லாம் பார்த்திருக்கோம், பெரிய நல்ல ஸ்பின் ஹிட்டர். ஆனா நீங்க சொன்ன மாதிரி 4 ரா பேஸ் போலர்ஸ் அங்க இருக்கும்போது ஸ்பின் ஷதாப் கான் போட்டாலும் போடுவாரு, சாச்சாவும் இருக்காரு போடுறதுக்கு. ஸோ அது சிவம் துபேக்கு அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அவரோட எக்ஸ்பிளாய்ட்ஸை காட்டுறதுக்குன்னு எனக்கு டவுட் பத்ரி. இது ஒரே ஒரு ரீசன்னால தான் ஐ நோ அந்த பிராக்டிஸ் கேம் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் சிவம் துபே ஆடினாரு, யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடல. பட் ஐ திங்க் இந்த பிச்சில் வந்து உங்களுக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால் தேவை. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பனர் வேணும், ஓப்பனர் வித் குவாலிட்டி. நமக்கு தெரியும் யசஸ்விக்கு குவாலிட்டி இருக்குன்னு. ஸோ ஓப்பனர் வித் குவாலிட்டின்னா அந்த டாப் 3 ரோஹித், யசஸ்வி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பிளஸ் விராட் அட் நம்பர் 3 நல்ல சாலிடிட்டி உங்களுக்கு கொடுக்கும். சிவம் துபே இந்த மேட்ச்ல தேவையில்லை. சிவம் துபே டெஃபினட்டா உங்களுக்கு அந்த கரீபியன் பிச்சஸ்ல லாங் லெக் சைட் பவுண்டரி ஸ்பின் போது அவர் தேவை இல்லைன்னு நான் சொல்ல. பட் அதெல்லாம் இன்னொரு பாயிண்ட் இருக்கு சிவம் துபேக்கு, இந்த இதுவும் கிடையாது, இம்பாக்ட் பிளேயரும் கிடையாது. அவர் வந்து நல்லா ஆட்டு அப்படியே உள்ள உட்காந்துப்பாரு, ஃபீல்டிங் பண்ணாம உட்காந்துப்பாரு சிவம் துபே. இங்க அது பண்ண முடியாது. அதனால அது ஒரு பெரிய ஃபேக்டர். எஸ், டாக்டிக்கலி நானும் ஒத்துக்கிறேன். யசஸ்வி ப்ராபப்லி பெட்டர் ஃபார் சிவம் துபே. டாப் ஆஃப் த ஆர்டர் கொஞ்சம் ஃப்ரீயா ஆடி விக்கெட்ல ஒரு லூஸ் கேனர் மாதிரி பட்டா பாக்கியம் அந்த மாதிரி ஒரு கேம் ஆடினார்னா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ஒரு அளவுக்கு ரன் ரேட்டை மேக்கப் பண்ணலாம். மிடில் ஓவர் சிவம் துபே இந்த விக்கெட்ல அடிக்க முடியுமான்னு தெரியல. அதனாலதான் நானும் யோசிச்சேன் முதல் மேட்ச்லயே ஏன் யசஸ்வியை விளாடல அப்படின்னு. பட் இன்னொரு ஒரு சேஞ்ச் நானும் எதிர்பார்க்கிறேன். குல்தீப் யாதவ் பிரேத்தம் நான் அவர் விளையாட வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த விக்கெட்ல இந்த அக்ஷர் பட்டேல் இந்த ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. அட்லீஸ்ட் ரிஸ்ட் ஸ்பின்னர் ஒரு எக்ஸ்பேக்டர் எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ப்ராப்ளி குல்தீப் ஃபார் அக்ஷர். அக்ஷரை ஒரு பேட்டிங்காக நீங்க வச்சுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி என் மனசுல எழுது. ஏன்னா எவ்வளவு ஜாம்பான் பிளேயர்ஸ், விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் இவங்கெல்லாம் இருக்கும்போது அதுக்கும் மீறி உங்களுக்கு அக்ஷர் பேட்டிங்ல தேவையா? குல்தீப் பெட்டர் ஆப்ஷன்ல. தைரியமா ஹார்திக் அந்த விராட் கோலி குரூப்ல சேர்த்துட்டீங்க பத்ரி. நீங்க பரவாயில்ல, அதை விட்டுறேங்க. ஏங்க அவரு பேட்ஸ்மேன் பினிஷரா இருக்காருங்க அவரு. சரி, ஓகே, பினிஷ் பண்ணட்டும். அப்புறம் நான் கொடுக்கட்டுங்க அவரு. இல்ல நான் என்ன சொல்றேன், குல்தீப் வந்து டெஃபினட்டா நான் பண்றேன். குல்தீப் அந்த எக்ஸ்பேக்டர் இருக்கு, 100% கரெக்ட். நான் ஒரு பெரிய குல்தீப் யாதவ் ஃபேன். ஏன்னா அவர் குல்தீப் யாதவ் வெர்ஷன் 2.2 ரொம்ப நல்லா போடுறாரு. இந்த இந்திய இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம், அண்ட் ஐபிஎல்லையும் பார்த்தோம். குல்தீப் ஃபென்டாஸ்டிக் T20 போலர் தான். ஆனா நான் சொன்ன அதே ரீசன், இந்த பிச்சு கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா இருக்கு. டாஸ் யார் பக்கம் போகும்னு தெரியாது. அதனால இந்த பேட்டிங்கை லென்தன் பண்ணதான் அக்ஷர் பட்டேல வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. அவர் 2 ஓவர் போட்டு எப்படியும் 10 ரன் தான் கொடுப்பாரு, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாரு. ஒரு விக்கெட் வந்தா போனஸ். இந்த மேட்சுக்கு அக்ஷர் பட்டேல் ஆடுவாருன்னு தான் தோணுது. பேட்டிங் லென்தன் பண்றதுக்கு குல்தீப் டெஃபினட்டா இந்த டோர்னமெண்ட்ல வருவாரு. எப்போ வருவாருன்னு தெரியல, ஆனா வருவாரு. எனக்கு தெரிஞ்சு யசஸ்வி அண்ட் குல்தீப் இன்ஸ்டெட் ஆஃப் சிவம் துபே அண்ட் அக்ஷர் ஆடணும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பிராக்டிஸ் மேட்ச் நீங்க பார்த்த 11 தான் ஆடும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன், டிராவிட் அண்ட் ரோஹித்தோட கொஞ்சம் ப்ரீ கன்சீவ்டா போடுறாங்க, இந்த மாதிரிதான் செய்யணும் அப்படின்னு. சோ கொஞ்சம் அந்த இதுல போயிட்டாங்கன்னா யசஸ்வி ஆட மாட்டாருன்னு தோணுது. ஏன்னா அது ஐ திங்க் அது ரொம்ப ரொம்ப குரூஷியல். யசஸ்வி ஆஃப் த ஆர்டர் அட்லீஸ்ட் ஃபார் டுமாரோஸ் ஆடணும். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் பண்றாங்களா அப்படின்னு. ஆனா ஒரு பிளேயர் இருக்காருங்க, இந்த பச்சைங்களை பார்த்தாலே, பச்சை சட்டை பார்த்தாலே நாடி நரம்பெல்லாம் அப்படியே புடைச்சிட்டு வர ஆளு யாருன்னா விராட் கோலி. ஒரு பாகிஸ்தான்னாலே வேற லெவல்ல ஹைப்ல வருவாரு. இந்த மேட்ச்லயும் வருவாரு அப்படின்றது ஒரு கட்டாயம். ஆப்வியஸ்லி இஃப் இஸ் பீட்டன் பை கண்டிஷன்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காரு பிரேத்தம். 10 டைம் 50+ ஸ்கோர்ஸ் பாகிஸ்தானுக்கு எதிராகவே அடிச்சிருக்காரு. கன் பிளேயர். கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது டெக்னிக்கலி விராட் தான் ப்ராபப்லி த மோஸ்ட் டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர். ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்க எல்லாமே இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் சீம் பவுன்ஸ் கேம்ஸ்னா அவர் தாங்க அந்த கிளாஸை காட்டுவார் விராட் கோலி. ஒன்ஸ் அகைன் ரொம்ப முக்கியமான பிளேயர். அவரை சுத்தி தான் இந்தியன் பேட்டிங்கே இருக்கு அப்படிங்கிறது நான் நம்புறேன். 100% இந்த விராட், இது நான் சொன்னேன் ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் பிச்சின் விராட்டோட டெக்னிக் எல்லாம் அவருக்கு கிட்ட இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச 2வது பேட்ஸ்மேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ரோஹித் சர்மா. ஏன்னா அவர் என்னைக்குமே ஒரு பவுன்ஸ் ரோஹித் சர்மாவை ட்ரபிள் பண்ணது. நீங்க ரோஹித் சர்மா ஃபேன், நான் பாத்துருக்கேன். அவரை வந்து விட்டுவே மாட்டேன். இல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஆடுறதுக்கு ரோஹித் கிட்ட ரொம்ப டைம் இருக்குன்னு சொல்ல வந்த. விராட் வேற லெவல் பிளேயர், அவர் சீமியும் இது பண்ணிட்டாரு. சோ இவங்க 2 பேர் தான் மோஸ்ட் கான்பிடன்ட். ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி போகுதுன்னா சூர்யா அண்ட் ஹார்திக் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆவாங்களோ எனக்கு ஒரு ஃபீலிங். சோ விராட் அண்ட் ரோஹித் கையில தான் மேட்சே இருக்கு. சூப்பர் ரைட்டு. அப்கோர்ஸ் ரெக்கார்டு அப்படின்னு எடுத்தா இந்தியா பக்கம் பயங்கர ஃபேவரபிள். வேர்ல்ட் கப்ல 6-1 ஃபேவரபிள் ஆஃப் இந்தியா, 9-3 மொத்த T20ஸ்ல ஃபேவரபிள் ஆஃப் இந்தியா. பட் எஸ் அதெல்லாம் வந்து இது. பட் இங்க டாஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு எக்ஸ்பெக்டர் இருக்கு. பொறுத்து பார்ப்போம். சம மேட்ச் பதில் மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா டாஸ் இந்தியா வின் பண்ணானா பும்ரா அண்ட் சிராஜ் அகைன்ஸ்ட் 2 டாஜி மாஸ்டர், பாபர் ரிஸ்வான்,
அது இருக்கு. சோ இந்தியா கூட அபிலிட்டி இருக்கு, அவங்கள வந்து 6 overs 30 for 3 பண்றதுக்கு. சோ டாஸ் வந்து நம்ம ஏன் இத பத்தி பேசுறோம்னா, இந்தியா டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் அந்த நம்பிக்கை, பூர்ண நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம டாஸ் தோத்தாதான் எப்படி இது பண்றோம்னு பாக்குறோம், நம்ம பேசுறதே அதான். இன்னொரு இது மாதிரி நாளைக்கு வந்து ரிஸ்வான் அண்ட் பாபர் ஓபன் பண்ணோம், அயூப் ஆடக்கூடாது, ஃபக்கர் ஜமான் 4ல வரணும், அது நல்ல சான்ஸ் அப்பதான் இந்தியாவுக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் டாப் ஆஃப் பார்டர் வந்து ஒரு 6-7 ஓவர் வேஸ்ட் பண்ணும். ஆக்சுவலி ரிஸ்வானும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, அவர் ஒரு மாதிரி இந்தியாவுக்கு எதிராக கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் பொறுத்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. இந்தியா vs பாகிஸ்தான். ஹோப்ஃபுல்லி இந்தியா வில் கம் விக்டோரியஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். See you, bye.